இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொதுவுரிமை கட்சியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவல் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் இருக்குது. 2 வகுப்பில் இருக்கிற தகவலையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்திய பொதுவுரிமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா 1920 அக்டோபர் மாதத்தில் உருவாக்குனாங்க. இந்தியாவில் உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்ட் அங்கே தான் உருவாக்குனாங்க. இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் தான் உருவாக்குனாங்க. யார் யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது சாபிக் இவங்க எல்லாருமே சேர்ந்து உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்டில் உருவாக்கிட்டாங்க. அடுத்து இந்தியாவுக்குள்ளே இவங்க வர்றாங்க. எப்போ வர்றாங்கன்னு பார்த்தா 1921 பெசாவருக்கு வராங்க. இவங்களை பார்த்து ஆங்கில அரசு பயப்படுது. ஏன்னா ஆங்கில அரசு வச்சுருந்த கொள்கை என்னன்னு பார்த்தா முதலாளித்துவ கொள்கை. ஆனால் இவங்க வச்சுருக்கிறது பொதுவுரிமை கொள்கை. ஸோ இவங்களால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு பயப்படுதுங்க. பயப்பட்டதுனால ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா 1922 1927 வரை 5 வழக்குகளை இவங்க மேலே போட்டுக்கிட்டே இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதலாவது வழக்கு எதுன்னு பார்த்தா பெசாவர் வழக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு போடப்பட்ட வழக்கு. அடுத்த இரண்டாவது கொஞ்சம் முக்கியமான வழக்கு எதுன்னு பார்த்தா கான்பூர் சதித்திட்ட வழக்கு 1924 போட்டாங்க. மிக முக்கியமான வழக்கு, அதாவது கம்யூனிஸ்ட் மேலே போடப்பட்ட வழக்கிலேயே மிக முக்கியமான வழக்கு எதுன்னு பார்த்தா மீரட் சதித்திட்ட வழக்கு 1929 போட்டாங்க. இந்த 5 வழக்கும் கொஞ்சம் முக்கியம். பட் ஸ்கூல் புக்கில் 2 வழக்கை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். முதல்ல கொடுத்துருக்கிறது கான்பூர் சதித்திட்ட வழக்கு 1924 போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தொழிலாளருடைய வேலை நிறுத்தம் தான். ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர்களை அடக்கிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த பொதுவுரிமைவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ரஷ்யாவில் இப்படி இருந்தது, இப்படிலாம் இருக்காங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்களை தூண்டி விடுறாங்க. அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணுது, இவங்களை அடக்குது. குறிப்பாக இப்போ ஒரு சட்டப்பிரிவை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன பிரிவுன்னு பார்த்தா இந்திய சட்டப்பிரிவு 121A. இந்த சட்டப்பிரிவை தான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சி கைது பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கில் ஆரம்பத்தில் 13 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. 13 பேர் தான் மக்களை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குற்றம் சாட்டினாங்க. அதற்கு பிறகு 8 பேர் மேலே தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு கடைசியாக 4 பேரை தான் விசாரணைக்கே கொண்டு வந்தாங்க. 13 8 ஆச்சு, 8 4 ஆச்சுங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா குலாம் ஹிசைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆங்கில அரசுக்கிட்ட அப்ரூவராக மாறிட்டார். கடைசியில் 4 பேர் மட்டும்தான் இந்த வழக்கில் மிச்சமாக இருக்காங்க. இந்த 4 பேரையும் விசாரிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நீதிபதி தான் விசாரிக்கிறாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம வரலாறில் படிச்சிருப்போம். முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தவர் இந்த ஹச்சி ஹோம்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கிலையும் தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த 4 பேருக்கு 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாரு. குறிப்பாக இந்த சமயத்தில் தான் பொதுவுரிமைவாதிகள் இன்னும் ஆக்டிவ் ஆகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து டீமாக சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா 1925 டிசம்பர் மாதத்தில் கான்பூரில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் மாநாடு நடக்குதுங்க. முதல் முறையாக இந்திய மண்ணில் கம்யூனிஸ்டுடைய மாநாடு நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமுங்க. 1925 டிசம்பரில் கான்பூரில் நடக்குது. அதில் என்ன தீர்மானம் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை போடுறாங்க. அதன் அடிப்படையில் 1925 டிசம்பர் 25 அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்படுது. இதன் தலைமையிடமாக பம்பாயை செலக்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு பின்னால் 1928 அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சிங்கிற கட்சியையும் உருவாக்குறாங்க. இப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உருவாச்சுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உருவாக மிக முக்கியமான காரணகர்த்தா யாருன்னு பார்த்தா சிங்காரவேலர். இவரை தான் குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், புத்த மதத்தை சார்ந்தவர். இவரும் திருவி கல்யாண சுந்தரமும் சேர்ந்து ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்கள் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய முதல் மே தினம் எப்போன்னு பார்த்தா 1923 மே 1 மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. முதல் மே தினம் இப்போ தான் கொண்டாடப்பட்டது. எப்போ 1923 மே 1 கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடியவர் யாருன்னு பார்த்தா சிங்காரவேலர். இவரை மே தினம் கண்டவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது 1928 தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் நடக்கும். அதில் சிறப்பாக செயல்பட்டிருப்பார். குறிப்பாக பொன்மலை, திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் இந்த ரயில் நிறுத்தம் தீவிரமாக நடந்திருக்கும். அதற்கு காரணமும் இந்த சிங்காரவேலர் தான். அடுத்தது மீரட் சதித்திட்ட வழக்கு பார்ப்போம். 1929 இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. குறிப்பாக கம்யூனிஸ்ட் மேலே போடப்பட்ட வழக்கில் 5 வழக்கு போட்டாங்க இல்லையா, அந்த வழக்கில் மிக முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மீரட் சதித்திட்ட வழக்கு தாங்க.
எதுக்காக போட்டாங்கன்னா, ஆங்கில அரசு 1928ல் 2 முக்கியமான சட்டங்களை போட்டிருக்கும். என்னென்ன சட்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தொழில் தகராறு சட்டம் 1928ல் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928ல் கொண்டு வந்தாங்க. இந்த 2 சட்டமும் ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் இந்திய மக்களுக்கு பாதகமாகவும் இருந்தது. அதனால தான் கம்யூனிஸ்ட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மீரட் சதித்திட்ட வழக்கில் ஆரம்பத்தில் 23 பேரை குற்றம் சுமத்துறாங்க. பிறகு 32 பேரை கைது பண்ணுறாங்க. இந்த 32 பேரில் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்க. 32 பேரில் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க. அடுத்து இதில் 3 பேர் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி. இங்கிலாந்துலேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க தான் 3 பேர். யாருன்னு பார்த்தா பிலிப் ஸ்ப்ராட்டு, பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன். இந்த 3 பேரும் பிரிட்டனில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள். இவங்களையும் கைது பண்ணுறாங்க. மொத்தம் 32 பேரை கைது பண்ணுறாங்க. எந்த சட்டம்னு பார்த்தா இந்திய தண்டனை சட்டம் 121A. இந்த சட்டத்தின்படி 32 பேரை கைது பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த வழக்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்தா மீரட் அப்படிங்கிற நகரில் நடக்குது. குறிப்பாக இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய மீரட் சிறைவாசிகள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற குழுவை, அதாவது ஜெயிலில் அடைக்கப்பட்டவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாங்க. குறிப்பாக இந்த மீரட் சதித்திட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வந்து யார் யார் வாதாடுறாங்கன்னு பார்த்தா KF நாரிமன், MC சக்லா, இந்த 2 பேரும் வந்து வாதாடுறாங்க. காந்தி, நேரு இவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைது செய்யப்பட்ட 32 பேரை ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வருது. 1933 ஜனவரி 16 தீர்ப்பு வழங்குறாங்க. குறிப்பாக கடுமையான தீர்ப்பாக இருக்குது. அதில் 27 பேரை என்ன பண்ணுறாங்கன்னா, மிக கொடூரமாக தண்டனை கொடுத்துட்டு அவங்கள பல்வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த 27 பேரையும் வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஆங்கில கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 3 பேர் இங்கே இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து உலக அளவில் பேசப்படுது. குறிப்பாக இதற்கு உலகத்தில் இருந்த முக்கியமான அறிஞர்கள் யாராருன்னு பார்த்தா ரோமன் ரோலண்ட்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க. கருத்து தெரிவிக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா ஆங்கில அரசு, சரி இந்த தண்டனையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1933 ஜூலையில் தண்டனையை வெகுவாக குறைச்சிட்டாங்க. இப்படி தான் இந்திய மண்ணில் பொதுரிமை கட்சி உருவாச்சுங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் புரட்சிகரமாக செயல்பட்ட பகத்சிங்கு, கல்பனா ஜோஷி, அதே மாதிரி சூர்யா சென் இவங்களை பற்றி நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.